இப்ப பாருங்க இசிகா பாப்பாவோட சேட்டைய பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்னோட பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் vlog பார்க்கலாம் வாங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாப்பாவோட பர்த்டே வந்து ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் 20. ஸோ ரொம்ப லேட்டாக தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்கள், பாப்பாவோட குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அழகாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் என்னோட பாப்பாவுக்கு வந்து விஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இசிகா பாப்பாவோட சேட்டையை பாருங்கள். அந்த கேக் வெட்டுற கத்தியை வச்சு அவங்க தாத்தா கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்கள். எனக்கு வேற சிரிப்பு தாங்க முடியல. பாப்பா வந்து தாத்தா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, தாத்தா தாத்தா சீக்கிரம் வாங்க, கேக் வெட்டி சாப்பிட்லாம், எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வீடியோ வந்து தலைகீழ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேக்கு வெட்டுறதுக்கு முன்னாடியே அப்பா வந்து பொட்டு வச்சு விட்டுருக்காரு. ஸோ நானாக இருந்தால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். எனிவே நல்லபடியாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் வந்து நாங்கள் கேக்கு வாங்கலை. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் 3 பர்த்டே வந்து நல்லா கேக்கு வாங்கி நல்லா அழகாக செலிப்ரேட் பண்ணோம். போன வருஷம் வந்து கேக் வாங்கலை. 4th பர்த்டே இப்போ வந்து கேக் வாங்கலை. ஸோ ஒரு வருஷம் கேப் ஆகிடுச்சா. ஸோ இந்த வருஷம் வந்து கேக் வாங்கினதுனால ரொம்ப பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஆர்வம், கேக் வெட்டி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. சின்ன குழந்தைங்க தானே ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன ஆசை இருக்கும். இங்கே பாருங்கள் சேட்டைய. அப்பா அம்மா வந்து பாப்பாவுக்கு வந்து அக்ஷதை வச்சு விட்டாங்க. இப்போ வந்து அவளோட குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய அண்ணன் பசங்க, அதுக்கப்புறம் கிளாஸ்மேட்டு, அதுக்கப்புறம் நெய்பர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளுக்கு வந்து பொட்டு வச்சு விட்றாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வாழ்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு. எங்கள் நேபாளி கல்ச்சரில் வந்து நெத்தி ஃபுல்லாக வந்து அக்ஷதை வச்சு விடணும். அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அக்ஷதை வந்து எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா, குங்குமம், ரெட் பியோர் வாட்டர் ப்ரூஃப் குங்குமம் கிடைக்கும் நேபாளில். ஸோ அதில் வந்து அரிசி போட்டு சர்க்கரை கலந்தானா சர்க்கரை வந்து நல்லா பிசு பிசுப்பாக இருக்கும்ல, நெத்தியில் வந்து அழகாக ஒட்டும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து அக்ஷதை வந்து ரெடி பண்ணுவாங்க. நல்லா தெரியும், அழகாக தெரியும். இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து கேக்கு மாறி மாறி ஊட்டி விட்டுட்ருக்காங்க. ஸோ பாப்பா குட்டி பொண்ணு குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறா. பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து சின்ன பிள்ளையில வந்து செலிப்ரேட் பண்ணாங்க, அதுதான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து செலிப்ரேட் பண்ணதே கிடையாது பர்த்டே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பர்த்டே பார்ட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். बताइन पर्छ भने म फुलको टान चाहियो दिदी खान्छ भएको दिदी यसको बर्थडे आज होइन दिएको तुझलाई दिदीको लाउने नि பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது ஒரே சேட்டை ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேக்கு நடுவில் இருக்கிற ஃப்ளவர் வந்து நான் தான் சாப்பிடுவேன், யாரும் சாப்பிடக்கூடாதுங்கிறா.
அதுக்கப்புறம் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பாப்பா நிற்கிதுல, அது வந்து அண்ணன் பொண்ணு, என்னோட அண்ணன் பொண்ணு. இசிகா வந்து என்னோட பொண்ணு. ஸோ மாமா பொண்ணும் அத்தை பொண்ணும் மாறி மாறி கேக் அப்ளை பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சேட்டை. ஃபைனலி எல்லோரும் கேக் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாப்பா வந்து எல்கேஜியில் படிச்சிட்ருக்கான். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக விஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட்டு வ்ளாகில் மீட் பண்ணுறேன். ஸோ நல்லபடியாக ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம் பர்த்டே பார்ட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பர்த்டே பார்ட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட செல்லக்குட்டிக்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் விஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வ்ளாகில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானை வந்து ஆலில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.